பாமகவில் நிர்வாகிகள் மாற்றப்படுவது தொடர்பாக ராமதாஸ் விளக்கம் அளித்த காட்சிகளை பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் சென்னை வந்துள்ள தாம் அன்புமணியை சந்திக்கப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றின விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திச்ச காட்சிகளை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்புமணியை அவர் சந்திக்கப் போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது பற்றின விவரங்கள் என்ன? லட்சுமி வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் 3 நாட்கள் சென்னையில தங்கியிருப்பார் என சொல்லப்படுகிறது. அதாவது சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்கள் இருப்பார். மீண்டும் நான் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என தைலாபுரத்தில் சொல்லிவிட்டு வந்தவர் இங்கு சென்னையில் அவருடைய மகள் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அவரை செய்தியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். சென்னை 3 நாட்கள் நீங்கள் தங்கியிருக்க போகிறீர்கள், உங்களுடைய மகனும் பாமக தலைவருமான அன்புமணியை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று அவர் பதில் சொல்லிவிட்டார். எனவே இந்த 3 நாட்கள் தங்கியிருந்தாலும் கூட அவர் அன்புமணியை சந்திக்கப் போவதில்லை என்ற அந்த தகவல் தான் தற்போது அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் இந்த 3 நாட்கள் அவர் எதற்காக வந்திருக்கின்றார் என்ற அந்த விவரங்களை முழுமையாக தெரிவிக்கவில்லை. மேலும் பத்திரிகையாளர்களை எழுப்பிய சில கேள்விக்கு பதிலளித்த அவர் பாமகவில் இப்படி தந்தை மகன் இடையே கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் இதனால் பாமகவிற்கு ஏதேனும் பின்னடைவா என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அது போன்ற பின்னடைவு எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து ஒரு 15-20 நாட்களுக்கு மேலாக பாமகவில் மாறி மாறி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக பாமகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை டாக்டர் ராமதாஸ் நீக்கி வருகின்றார். இந்த நிலையிலேதான் அன்புமணி தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளை சேர்த்து வருகின்றார். தொடர்ந்து கட்சியிலிருந்து யாரையும் நீக்க அனுமதிக்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கூட்டங்களையும் நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை தேவசாமி அவர்களும் தைலாபுரத்திற்கு வந்து டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசிவிட்டு சென்றார்கள். இந்த நிலையில் சென்னை வந்திருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இன்று மீண்டும் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சூழலில் இந்த சென்னை வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி அவரிடம் என்ன சொன்னார், என்னென்ன விஷயங்கள் அவர்கள் பேசினார்கள் என்பது தொடர்ந்து ரகசியம் காட்டப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே டாக்டர் ராமதாஸ் சென்னை வந்திருப்பது மீண்டும் குருமூர்த்தியை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றது. எனவே மீண்டும் குருமூர்த்தியை சந்திக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வைத்த நிபந்தனை என்ன, அந்த நிபந்தனையை டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொண்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய மகளுடைய இல்லம், அந்த மகள் இல்லத்திற்கு தான் தற்போது டாக்டர் ராமதாஸ் வந்திருக்கின்றார். அவர் அந்த வீட்டுக்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சியும் ஒருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அமித்ஷா நாளை தமிழகம் வருகின்றார், மதுரை வருகின்றார். எனவே கடந்த முறை அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. எனவே இப்போது அமித்ஷா மீண்டும் தமிழகம் வரும் நிலையில் பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்யப்படுமா என்று டாக்டர் ராமதாஸிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதை பற்றி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, நீங்கள் சொல்லிதான் எனக்கு அந்த தகவலே தெரிகின்றது என்றும் அவர் சொல்கின்றார். எனவே அமித்ஷா வருகை பற்றி கூட தனக்கு எதுவும் தெரியாது என்று டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். எனவே அமித்ஷா சென்னை வருகை, டாக்டர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து இதற்கெல்லாம் தொடர்பு இருக்கும் என சொல்லப்பட்ட நிலையிலே அதற்கு இல்லை என டாக்டர் ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். குறிப்பாக சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது மகனை அன்புமணியை சந்திப்பாரா என்ற ஒரு சந்தேகம் நிலவி வந்தது. இந்த நிலையில நான் சந்திக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இந்த 3 நாட்களில் டாக்டர் ராமதாஸ் யார் யாரையெல்லாம் சந்திக்கப் போகிறார், இது அரசியல் பரபரப்பு என்னவாக மாறப் போகின்றது, தொடர்ந்து இந்த பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி பிளவு இது சரி செய்யப்படுமா அல்லது நீடிக்குமா என்பதற்கு இந்த 3 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.